Please subscribe Sadhguru Sai Creations. நல்லா பேசிகிட்டே இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா திடீர்னு ஷார்ட் டெம்பர் ஆவாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டு ஏதாவது உடைச்சிருவாங்க. இது எல்லாமே அவங்களுடைய குணாதிசயங்கள் கிடையாது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ப்ரெஷர். என்னடா ரீசன்னு பார்த்தா நம்மளோட கோபம் தான் நம்மளுடைய எல்லாத்துக்கும் காரணமாக இருக்குது. அகத்தில் தீ இருந்தால் தீ எல்லாத்தையும் எரித்து சாம்பலாக்கியிருக்கும். கண்ணு சிரிச்சிருக்கும், முன்னாடி வாய் சிரிச்சிருக்கும், இப்போ எல்லாம் இல்லாமல் டஃப்பாக இருப்பாங்க. அப்படியே காரணம் இறுக்கம், மூளை சூடு, ப்ரெஷர். நம்ம புத்திசாலித்தனம் என்ன, சிம் பண்ணிட்டோம்னா மிதமாக கொதிக்கும், அதேமாதிரி தளதளன்னு இருக்கும். நம்ம உடம்புக்கு தேவையான அந்த ஹீட் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். ஸ்டேஜுக்கு அப்புறம் நமக்கு ஸ்ட்ரோக் வர்றது, டென்ஷன் ஆகிறது, பிரெயின் வந்து பார்த்திங்கனாக்கா ஹெமரேஜ், பிரேக்கேஜ் ஆகிறது, இது எல்லாமே காரணம் அதுதான். நம்ம வாழ்க்கை பாலாறு மாரி அவ்வளோ அழகாக போயிட்டு இருந்தது. இந்த கோளாறு வர்றது காரணம் பிபி. இந்த உடம்பு என்ற அடுப்பை சிம் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு என்ன மெத்தட்னு கேட்டிங்கன்னா அதுக்கு மருந்தாகவும் சொல்கிறேன். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. பிபி, ஹை பிபி, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி முக்கியமான ஒரு டாபிக். எல்லாத்துக்குமே ஐயோ அவங்களுக்கு ரத்த கொதிப்பு அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. நல்லா பேசிகிட்டே இருப்பாங்க. பார்த்திங்கன்னா திடீர்னு ஷார்ட் டெம்பர் ஆவாங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா தூக்கி போட்டு ஏதாவது உடைச்சிருவாங்க. இது எல்லாமே அவங்களுடைய குணாதிசயங்கள் கிடையாது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ப்ரெஷர். என்ன பண்ணுறோன்னு இதில் பண்ணி முடிச்சுட்டு ஏன் நான் அப்படி பண்ணனே தெரியலையே, சாரி அப்படின்னு அப்புறமேட்டுக்கு சாரி கேட்பாங்க. சில பேர் கேட்கவும் மாட்டாங்க. அதுக்குள்ளேயே வந்து அவங்க புரண்டு அவங்களுடைய உண்மையான குணாதிசயமே மாறி டெரராக இருப்பாங்க. ஃபேஸ் அழகு போயிடும். அது பார்த்திங்கன்னா ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த பூ மாதிரியே சொல்லுவாங்களே ஒரு சிரிப்பு, கண்ணு சிரிச்சிருக்கும், முன்னாடி வாய் சிரிச்சிருக்கும், இப்போ எல்லாம் இல்லாமல் டஃப்பாக இருப்பாங்க. அப்படியே காரணம் இறுக்கம், மூளை சூடு, ப்ரெஷர். நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஒரு அடுப்பு இருக்குது. இந்த அடுப்பில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு தண்ணி வைக்கிறோம். அந்த தண்ணி கொதிக்குது, பலன்னு கொதிக்குது. நம்ம என்ன பண்ணணும், அதை அடக்கணும்னா இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு டேப்லெட் எடுத்து நம்ம எப்படி ஒரு பிபி டேப்லெட் போடுறோமோ அதுக்கான ஒரு விளக்கத்தை தான் நம்ம கொடுக்குறேன். இப்போ கொதிக்கிற தண்ணியில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றினா என்னாகும், அப்படியே அடங்கிடும். திருப்பி கொஞ்சம் நேரத்தில் அப்படியே பார்த்திங்கன்னா சூடு ஏறும். திருப்பி தண்ணி ஊற்றினா அடங்கும். அப்படியே பார்த்திங்கன்னா கத்தன்னு இருக்கும். அப்போது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நம்ம வாழ்க்கையில் டெய்லி தண்ணியை மட்டும் ஊற்றிட்டு இருக்கோம். அதுதான் நம்ம டேப்லெட் போகிற முறை. நம்ம புத்திசாலித்தனம் என்ன, சிம் பண்ணிட்டோம்னா மிதமாக கொதிக்கும், அதேமாதிரி தளதளன்னு இருக்கும். நம்ம உடம்புக்கு தேவையான அந்த ஹீட் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ எங்கே மிஸ்அலைன்மெண்ட் ஆகுதோ அந்த சிம் பண்ணாமல் ஹை லோ இல்லாமல் இதுக்கு நடுப்பட்ட விஷயத்தில் ஒன்று நடக்குது பார்த்திங்களா, அதுதான் கோளாறு. நம்ம வாழ்க்கை பாலாறு மாரி அவ்வளோ அழகாக போயிட்டு இருந்தது. இந்த கோளாறு வர்றது காரணம் பிபி. இதை எப்படி சொல்லணும்னா நம்ம சிம் பண்ணணும். சிம் பண்ணாமல் நம்ம வெறும் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கிறது கடைசி வரைக்கும் கேட்டிங்கன்னா அது கொதிக்க நம்ம தண்ணி ஊற்ற, அது அடங்க திருப்பி கொதிக்க நம்ம தண்ணி ஊற்ற, இதுதான் நம்ம டேப்லெட் போடுற முறை. ஸோ ஒரு ஸ்டேஜில் என்னாகும், இந்த இப்போ பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹை ஹீட்டில் பாத்திரம் வெடித்து போகும், கிராக் விழுந்துடும், தண்ணி செதறி கொட்டிடும். அதேமாதிரி தான் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நமக்கு ஸ்ட்ரோக் வர்றது, டென்ஷன் ஆகிறது, பிரெயின் வந்து பார்த்திங்கனாக்கா ஹெமரேஜ், பிரேக்கேஜ் ஆகிறது, இது எல்லாமே காரணம் அதுதான். ஸோ அப்போ என்ன பண்ணணும், புத்திசாலித்தனமோ நம்ம வந்து அந்த அடுப்பை சிம் பண்ணணும். இந்த உடம்பு என்ற அடுப்பை சிம் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு என்ன மெத்தட்னு கேட்டிங்கன்னா அதுக்கு மருந்தாகவும் சொல்கிறேன். இந்த நாடியில் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டை ப்ரெஷர் பண்ணோம்னா இது குறையும், சிம் ஆகும். அதான் இந்த கட்டவரில் எப்படி வச்சுக்கோங்க. இந்த அக்கிளில் நடு பாயிண்ட் இருக்குது பார்த்திங்களா, அதான் அதோட சுவிட்ச். ரெண்டு கையிலையுமே பண்ணணும். சிம்பிளாக அந்த கையை அப்படி வச்சுக்கோங்க. நடுவில் அப்படி கை வச்சுட்டு இந்த கையை வச்சு ஒரு அமுக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 15. இதை அப்படியே இங்கே ஒரு அதேமாரி இங்கே வச்சுட்டு, அதாவது பாருங்கள் சிம்பிள். இந்த கை தான் சென்டரில் அப்படி வச்சுக்கோங்க. நடுவில் அந்த அக்கல் நடுவு புள்ளி இப்படி வச்சுட்டிங்கனாலே தெரியும். அந்த கவர் பார்த்திங்கன்னா நடுவில் அதை வந்து ஒரு ப்ரெஷர் பண்ணுறதுக்கு அவ்வளோதான். இப்படி அமுக்குனிங்கனாக்கா அந்த ப்ரெஷர் இருக்கும். சரிங்களா, லைட்டாக ஒரு அமுக்கு, அந்த ப்ரெஷர் போதுமான விஷயந்தான். இதை மட்டும் நம்ம வந்து காலையில் மாலையில் செஞ்சுட்டு வந்தோன்னு கேட்டிங்கனாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக காலையில் நம்ம வந்து செஞ்சும் போது பார்த்திங்கன்னா ஹை பிபி அந்த அடுப்பை சிம் பண்ணுறதுக்கான மெத்தட். அதாவது நீங்கள் இப்படி தான் அமுக்கணும் இல்லை, நீங்கள் ஒத்த காலை வச்சு நல்லா இப்படியும் அமுக்கலாம். ஓகேங்களா, 1 2 3 4 5 6 7 இப்படியும் பண்ணலாம். இது வந்து இப்படி பண்ணிவிட்டு நம்ம சும்மா ஜாலி இப்படி ஃப்ரீயாக உட்காந்து கை கட்டி உட்கார மாதிரியே நல்லாயிருக்கும். ஸோ நம்ம உட்காந்து டிவி பார்த்துக்கலாம், இல்லை எதையோ ஒன்று பண்ணலாம். இதுனால் நம்ம போட்டு இப்படி அமுக்கிட்டே இருக்கணும். ஸோ இது ரொம்ப அற்புதமான மெத்தட். உங்களுக்கு நல்ல ஃபோர்ஸும் கிடைக்கும். போட்டு நல்லா அப்படி அழகாக அப்படி வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கும். அதேமாரி இது கொஞ்சம் நேரம். ஸோ 15 கவுண்ட் இருந்தாலே போதுமான, அதிகபட்சமாக நம்ம 20 கவுண்ட்ஸ் எடுக்கலாம். இதுதான் சூப்பராக நம்ம அந்த அடுப்பை சிம் பண்ணுற அற்புதமான ஒரு மெத்தட். சரி, அடுத்த ஒரு முக்கியமான இந்த 5 விரல்கள் இருக்குது பார்த்திங்களா, அதை பற்ற வச்சுக்கோங்க. நல்லா ஜஸ்ட்டு வச்சுட்டு இந்த கையை அப்படி வச்சுட்டு நல்லா அந்த நெஞ்சுக்குள்ளி இருக்குது பார்த்திங்களா, இப்படி வச்சுக்க வேண்டியதான். சிம்பிள். கொஞ்ச நேரம் வச்சிங்கனாலும் இந்த நேர்கோட்டில் இருக்கக்கூடிய விஷயம். ஆனால் இது
5 விரல் அழகாக 50த்தையும் நம்ம அடக்குறோம். அடக்கினாலே ஆட்டோமேட்டிக்காக அதுவும் பேலன்ஸ் ஆகும். இது பண்ணிவிட்டு இந்த கையை வந்து கொஞ்சம் நேரம் லைட்டாக, அதாவது இந்த ப்ரெஷர் ரொம்ப போட்டு அப்படியே பண்ண தேவையில்லை, லைட்டாக சும்மா மூடாமல் கொஞ்சம் ஒரு ப்ரெஷர், கொஞ்சம் நேரம் அப்படியே கண்ணை மூடிட்டு, இல்லைனா உங்களுக்கு நெத்தியில் கவனத்தை வச்சாலும் சரி, இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் கவனத்தை சொன்னாலும், இல்லைனா ஒரு சாங் கேட்டாலும் சரி, அழகாக அப்படி பிடிச்சிருந்துட்டு ஒரு சும்மா ஒரு 1 மினிட் போதும். இல்லைனா இப்படியும் வச்சுக்கலாம், இல்லை நெஞ்சுக்கிட்ட வச்சுக்கினாலும் ஓகே தான், இல்லை நீங்கள் தூக்கி மடியில் வச்சுக்கிட்டாலும் ஓகே தான். ஆக நீங்கள் அப்படி அமுக்கி ஒரு சின்ன ஒரு ப்ரெஷர் கொடுக்குறீங்க, அவ்வளோதான். இது என்ன ஆகும்னா நாடி நாளங்களில் வந்து அழகாக இப்போ நீங்கள் ரெண்டும் ஒன்று தான், இங்கே மெயின் பாயிண்டில் வைக்கிறீங்க, இது சப்சைட்டில் மாதிரி அழகாக அப்படி வச்சுட்டாலே போதும். இந்த நீங்கள் குறிப்பிட்ட லெவலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிபி ரைஸ் ஆகாது, கோவம் எங்கே இருக்குன்னே தெரியாது, அவ்வளோ அழகாக போகிறது தான் இந்த மெத்தட். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது காலையில் எம்டி ஸ்டொமக்கில் செய்யலாம், நம்ம ஈவினிங் டைம் செய்யலாம், சாப்பிட்ட பிறகு கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு செஞ்சுட்டு படுக்கலாம். இது வந்து மிக அற்புதமாக நம்மளுடைய அதிக பம்ப் கொடுக்கக்கூடிய அந்த பிபியை, லோ பிபியாக இருந்தாலும் சரி ஹை பிபியாக இருந்தாலும் நடுத்தரமாக கொண்டு வரும்ல பேலன்சிங், அதை அழகாக கொண்டு வந்துடும். சரிங்களா? இது ஒரு மெத்தட். இப்போ மருந்து முறை அப்படின்னு கேட்டிங்கனாக்கா தாண்டிக்காய் ப்ளஸ் செம்பருத்தி பவுடர், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹார்ட்டுக்கு நல்லது, பம்பிங் நல்லா கொடுக்கும், வால்வு நல்லா இருக்கும். தாண்டிக்காய் 100 கிராம், செம்பருத்தி பூ 100 கிராம், ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு டீஸ்பூன் எடுத்து காலையில் ஒரு டம்ளர் சாப்பிட்ட பிறகு ஆஃப்டர் ஃபுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் கொதிக்க வச்சு குடிங்க. அதே மாதிரி நைட்டு சாப்பிட்ட பிறகு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு. ஸோ சாப்பிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து இதை குடிச்சு பாருங்கள், உங்களுக்கு மிக அழகாக பிபி உங்களுக்கு ரைஸ் ஆகவே ஆகாது. நீங்கள் ஏற்கனவே பிபி டேப்லெட் எடுக்கிறவங்களாக இருந்துச்சுனாக்கா தாராளமாக எடுக்கலாம். சில பேருக்கு இந்த கொஸ்டின் இருக்குது, அப்போ ரொம்ப இது நான் டேப்லெட்டும் எடுக்கிறேன், இதையும் எடுத்தால் கம்மியாகிடும். இது அப்படி இல்லை, இது மைல்டாக அழகாக போயிட்டு மெயின் சுவிட்சில் இருக்கக்கூடிய எங்கெங்கெல்லாம் ஷார்ட் சர்க்யூட் இருக்கா சரி பண்ணி கொடுத்துரும். அப்புறம் இப்போ நீங்கள் வந்து படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் டேப்லெட்ஸ் கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கலாம். எடுத்தோடனே டபான்னு பிபி டேப்லெட் போட்டுட்டு நிறுத்திட்டு இதில் வந்து இதை டக்குன்னு இருக்கா, இதையும் எடுத்துகிட்டு பொறுமையாக அப்படி அழகாக பேலன்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இதை ஸ்லாவ் பண்ணிவிட்டு இதை அழகாக இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ஒரு 48 டேஸ் 50 டேஸ் கழிச்சு நீங்கள் நார்மலாக எது இல்லாமல் செக் பண்ணி பாருங்கள், உங்களுடைய பிபி நார்மலாகவே இருக்கும், சுறுசுறுப்பாக இருப்பீங்க, ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. இதுவே நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ ரொம்ப தி பெஸ்ட். ஹார்ட்டுக்கும் சரி நல்லது, ஹார்ட் பிளாக்கை ரிமூவ் பண்ணி கொடுக்கும், அந்த நர்வ் சிஸ்டம் கரெக்டாக இருக்கும், பம்பிங் லெவல் சூப்பராக பண்ணி கொடுக்கும். இந்த தாண்டிக்காயும் செம்பருத்தியும் உங்களுடைய வாழ்க்கையை சூப்பராக்கி தரும். ஸோ நம்ம டென்ஷன் இல்லாமல் இருப்போம். டென்ஷன் தான் எல்லாத்துக்கும் காரணம். டென்ஷன் இருந்துச்சுன்னா நமக்கு பக்கத்தில் ஆளே இருக்க மாட்டாங்க, நம்ம தனி மரமாக போய்கிட்டே இருப்போம். எப்பயாவது போய் டார்க் ரூம் போன பிறகு தான் ஆஹா என்னடா ரீசன்னு பார்த்தா நம்மளோட கோபம் தான் நம்மளுடைய எல்லாத்துக்கும் காரணமாக இருக்குது. அகத்தில் தீ இருந்தால் தீ எல்லாத்தையும் எரித்து சாம்பலாக்கியிருக்கும். அதனால தான் அகத்தி இருக்கக்கூடாது, அகத்தில் தீ இருக்கக்கூடாது, அகங்காரம் இருக்கக்கூடாது, அகத்தில் காரம் இருக்கக்கூடாது. அகத்தில் காரம், அதாவது அளவுக்கு மீறி காரம் சாப்பிட முடியாது. அப்போ அகத்தில் நம்ம தேகத்தில் காரம் இருந்தால் அது கண்டிப்பாக ஒரு மனிதனை காரத்தில் கண்ணீர் வடிக்க வைக்கும். அதனால தான் இந்த மெத்தட், இந்த வர்ம புள்ளியையும் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மருத்துவ முறையில் சூப்பராக இருக்கும். வெண்தாமரை பொடி நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கோங்க 100 கிராம், செம்பருத்தி பவுடர் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிது, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அழகாக ஒரு ஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சு குடிச்சிக்கோங்க. 1 டீஸ்பூன் போதும், நிறையாலாம் தேவையில்லை. ஒரே ஒரு டீஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டலாம் தேவையில்லை, அப்படியே குடிச்சிடலாம். அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப நல்லது, ப்ரோட்டீன் கூட. அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா ஈவினிங் டைம் இல்லைன்னா நைட்டு படுக்க போகும்போது எப்படி வேணாலும் எடுங்க. இது அற்புதமாக அழகாக பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இது கை கண்ட முறை, சித்தர்கள் கண்ட முறை. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டேப்லெட்ஸை குறைஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். இப்படியே பேலன்ஸு நியூட்ரல் கொண்டு வரும்போது இதை நிறுத்தி கொஞ்சம் நேரம் பாருங்கள். அப்போ உங்களுக்கு அந்த சோர்வோ அந்த டென்ஷனோ ஒரு பிடிப்பு இருக்கும். பிபி இருக்கிறவங்களுக்கு டென்ஷன் ஆகாது, எதுவுமே இருக்காது. அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செக் பண்ணிவிட்டு இது அழகாக ஃபுட்டு. இது எத்தனை நாள் காலம் எடுக்கணும்லாம் தேவையில்லை, எப்போ வேணாலும் இப்படி எடுத்துக்கலாம். ஹார்ட்டுக்கு நல்லது, ரத்த சுத்தி. இதை ஏன் நம்ம வந்து இத்தனை காலம் தான் எடுக்கணும்லாம் கிடையாது, எப்போ எடுத்தாலும் நல்லது. நீண்ட ஆயிலை தரும் ஒரு அற்புதமான ஒரு மெத்தட் தான் இந்த மெத்தட். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.